ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ராயன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ரொம்ப பயங்கரமாக இருக்குது ட்ரெய்லரு. அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் தான் அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சும்மா தனுஷ் வேறு லெவலாக தெறிக்க விட்டுருக்குறாப்புல. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது அவரோட உழைப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது. இந்த ட்ரெய்லரு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு படம் ஒரு லெவல் பண்ணுன்னு நினைக்கிறேன். சன் பிக்சர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலை. இன்னொன்று படம் உறுதியாக ஏன் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம நடிப்பு அரகன் எஸ்.ஏ. சூர்யா சும்மா பிரித்து வாங்கியிருக்கிறான்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நம்ம இந்தியன் 2ல் அவரை எதிர்பார்த்து போனோம், அந்தளவுக்கு இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்தில் நம்ம எஸ்.ஏ. சூர்யா இறங்கி சம்பவம் செஞ்சுருக்கிறாரு. எதுக்கு எடுத்தோன்னே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக இருக்குது, எல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, தனுஷோட டைரக்ஷனில் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி 2 படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதுலலாம் எனக்கு தனுஷ் கொஞ்சம் கற்றுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக தான் ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே இருக்கும். படம் அந்த கதை அப்படி தானே வச்சுக்கிறீங்களேன். இந்த படம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. பாதி லோகேஷ் ஃபிலிம் மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கே ரத்தத்தில் தான் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. தனுஷ் 50வது படம் வேறு. கன்ஃபார்மாக ஹிட்டு கொடுத்து தான் ஆகணும். ரொம்ப இறங்கி செஞ்சுருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். நிறைய ஹார்ட் ஒர்க் அப்படியே தெரியுது. செல்வராகவன்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்கிறாரு. செல்வராகவன் இந்த படத்தில் இவருக்கு ஒரிஜினலாகவே அண்ணனாக தான் நடிக்கிறாரு போல இருக்குது. அந்த மாதிரி தான் சில சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த படம் தனுஷோட 50வது படங்கிறனால கிட்டத்தட்ட நிறைய ஆக்டர்ஸ் இதில் நடிக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்தோம்னா மிரண்டு போவோம். அவ்வளோ ஆக்டர்ஸ் இதில் உள்ளே வர்றாங்க. உதாரணத்துக்கு பிராஸ்ராஜ், எஸ்.ஏ. சூர்யா, அபர்ணா, நித்யா மேனன், விஷ்ணு விஷால், நிறையா பேர். என்ன சொல்கிறது, பெரும் ஆக்டர்கள் நிறைய பேரை உள்ளே நடிச்சிருக்காங்க. என்னென்ன சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ராசோட பர்சன் கிட்டத்தட்ட நம்ம திருச்சி தாம்பரம் படம் பார்த்து அதில் உள்ள மாதிரி தான் இருக்குது. அதில் உள்ள கேரக்டர் கொஞ்சம் டெரரானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓவரலாக இந்த டீசரை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். நம்ம ஏஆர் ரஹ்மான் ரீசெண்டாக அவரை எவ்வளோ மிஸ் பண்ணான்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கம்பேக் கொடுத்துட்டாரு. வேறு மாதிரி சாங்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த சாங்ஸ்லாம் கேட்கும்போதே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. பேக்ரவுண்ட் தரமாக இருக்குது. எல்லாமே டாப் நாச்சில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக கிட்டடிக்கும். அசுரன் டைப்லையும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி வந்திருக்குங்க. இந்த டீசரை பார்த்தாக்கல எனக்கு ஓரளவு தோணுது தான். இது என்னோடய ஒப்பீனியனாக இதை சொல்லணும்னு. மற்றபடி இந்த டீசரோட பிரேக் டவுன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பிரேக் டவுன் பண்ணுறேன். இந்த டீசரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் பாய்.